இறந்து போனவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் அந்த 10 மாச குழந்தையை தவிர மீதி இருந்த 6 பேருக்கும் கழுத்துல கூர்மையான ஆயுதங்களால் வெட்டப்பட்டு இருக்காங்கன்றதும், இவங்க அத்தனை பேரும் அந்த தூக்க மாத்திரையை உட்கொண்டு இருக்காங்க. இதனால இவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போதே இவங்களை யாரோ கொலை செஞ்சிருக்குன்ற விஷயமும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த கில்லர் தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரையை அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் தெரியாமல் கொடுத்துருந்தா, அதில் சப்னம் மட்டும் எப்படியே அந்த மாத்திரையை போடாமல் இருந்திருப்பாங்க. அப்படியே மாடியில் தூங்க போனாலும் இவங்களை மட்டும் ஏன் கில்லர் விட்டுட்டு போகணும்? அது போக சப்னம் குடும்பத்தார் வசிக்கிறது என்னவோ கிராமமாக இருந்தாலும், ஆனால் இவங்க தான் அந்த ஊர்லேயே ரொம்பவே வசதி படைச்சவங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த கிராமத்திலேயே மாடி வீடு இருக்கு, அது இவங்களோட வீடு மட்டும்தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஃபேன் வசதி இருந்தும் அன்னைக்கு சப்னம் ஏன் மொட்டை மாடியில் போய் தூங்கணும்னு போலீஸோட மொத்த சந்தேகமும் சப்னம் மேலே திரும்புது. அதனால இவங்களோட சந்தேகங்களை சப்னம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்னமோட மொபைல் கால் ஹிஸ்டரியை போலீஸ் செக் பண்ணும்போது தான் இவங்க சந்தேகப்பட்டது சரிதான்ற மாதிரி சம்பவத்தை அன்னைக்கு நைட், அதாவது ஏப்ரல் 14, 2008 அன்னைக்கு ஈவினிங் 7 மணிலிருந்து மிட் நைட் 1 மணி வரைக்கும் சப்னமோட மொபைல் நம்பர்லேருந்து சலீம்ன்ற ஒரு நம்பருக்கு அடிக்கடி கால் போயிருக்கு.